அண்மைச் செய்தி. ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்த வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீனானது வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய மும்பை காவல்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதுவரை குணால் கம்ராவை கைது செய்யக்கூடாது என்றும் நீதிபதி சுந்தர்மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் பானூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மும்பை சென்றால் தான் கைது செய்யப்படுவேன், சிவசேனா தொண்டர்களால் உயிருக்கு ஆபத்து என குணால் கம்ரா தெரிவித்திருந்த நிலையில் தற்போது குணால் கம்ராவுக்கு இடைக்கால ஜாமீனானது உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, குணால் கம்ராவுக்கு இடைக்கால ஜாமீன் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிராவில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தனது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானதை விமர்சித்திருந்தார். இதையடுத்து குணால் கம்ரா மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தனக்கு டிரான்சிட் முன்ஜாமீன் வழங்க வேண்டும், அதாவது வேறு மாநிலத்தில் பதியப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்படக்கூடிய மனு. இந்த மனுவானது உயர்நீதிமன்றத்தில் குணால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் விழுப்புரத்தில் வசதி வருவதாகவும் மும்பை சென்றால் தன்னை போலீசார் கைது செய்வார்கள் என்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மனுவானது நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரருக்கு மிரட்டல் விடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்துள்ளதால் அவருக்கு டிரான்சிட் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று குணால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைத்தார். இதையடுத்து குணாலின் முன்ஜாமீன் மனுவுக்கு வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.